ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மறுநாள் விடியல் அந்த ரகசிய அறைக்குள் மெல்ல பரவத் தொடங்கியது. அந்த அறையின் ஒரு சிறிய ஜன்னல் இடுக்கின் வழியாக அதிகாலை சூரியனின் இளம் கதிர்கள் மெல்லிய தங்க நிற கோடுகளாக உள்ளே நுழைந்தன. இருள் சூழ்ந்திருந்த அந்த அறை இப்போது ஒரு மங்கலான வெளிச்சத்தில் பிரகாசிக்கத் தொடங்கியது. அந்த வெளிச்சம் நேற்று இரவு அங்கே நடந்த போர்க்களத்திற்கும் அதன் பின் கசிந்த காதலுக்கும் சாட்சியாக நின்றது. கட்டில் அருகில் ஆதி மற்றும் மீராவின் ஆடைகள் அங்கும் இங்கும் சிதறி கிடந்தன. நேற்று இரவு ஆதியின் அந்த வெறித்தனமான கோபமும் அதன் பின் வெடித்த தீராத காதலும் அவர்களை ஒன்றாக இணைத்திருந்தது. அந்த கட்டிலில் ஒரே ஒரு போர்வையினுள் ஆதியும் மீராவும் மிக நெருக்கமாக பிணைந்திருந்தனர். ஆதி மீராவின் தோளில் முகம் புதைத்து அவளது இடையை ஒரு குழந்தையைப் போல கட்டிக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த பதற்றமும் அதிகாரத்திமிரும் இப்போது இல்லை. அதற்கு பதிலாக ஒரு மென்மையான அமைதி குடிகொண்டிருந்தது. மீராவுக்கு உறக்கம் வரவில்லை. அவளது உடல் முழுவதும் அந்த பெல்ட்டின் தழும்புகளின் வலி இன்னும் லேசாக எரிந்து கொண்டிருந்தாலும் அவளது கண்கள் தன் மடியில் உறங்கும் அந்த அசுரனையே பார்த்து கொண்டிருந்தன. ஆதி இவ்வளவு அழகாக அமைதியாக தூங்குவதை நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். மெல்ல தனது விரல்களால் ஆதியின் கலைந்திருந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டாள். அவனது நெற்றியிலும் கண்களிலும் அவளது விரல்கள் மென்மையாக படர்ந்தன. ஏன் ஆதி, ஏன் என் மேல உங்களுக்கு இவ்வளோ சந்தேகம்? என் உயிர் உங்ககிட்ட தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்போ புரியும் என்று மனதிற்குள் நினைத்தபடி அவனது முகத்தையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஆதியை பற்றிய நினைவுகள் அவளது இதயத்தை பாரமாக்கின. மீரா மெதுவாக ஆதியின் உறக்கம் கலைந்துவிடக்கூடாது என்கிற கவனத்தோடு அவனது பிடியிலிருந்து விடுபட்டு எழுந்தாள். போர்வையை தன் உடலோடு சுற்றி கொண்டு மெல்ல நடந்து அந்த சிறிய ஜன்னலை நோக்கி சென்றாள். அந்த ஜன்னலை அவள் முழுமையாக திறந்துவிட்ட போது அதிகாலை சூரியனின் இளஞ்சூட்டு கதிர்கள் அவளது மேனியில் வந்து விழுந்தன. அந்த இதமான வெப்பம் நேற்று இரவு அந்த அடியால் ஏற்பட்ட காயங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக அமைந்தது. ஜன்னல் வழியாக வந்த அந்த ஜிலீர் என்ற காற்று அவளது குழப்பமான மனதை சற்று தெளிவுபடுத்தியது. சூரிய வெளிச்சத்தில் அவளது உடல் ஒரு தங்க சிலையைப் போல மின்னியது. சிறிது நேரம் அந்த இயற்கையின் வருடலை ரசித்த மீரா ஆதியை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்தாள். அவன் இன்னும் அதே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். மீரா குளிப்பதற்காக பாத்ரூமை நோக்கி நடந்தாள். அந்த ரகசிய அறையின் மௌனத்தில் நீரின் சத்தமும் மீராவின் தவிப்பும் ஒன்றாக கலந்து நின்றன. நேற்று இரவு நடந்த அந்த சைக்கோத்தனமான காதலின் வடுக்கள் மீராவின் உடலில் மட்டுமல்ல, அவளது ஆன்மாவிலும் ஆழமாக பதிந்திருந்தன. குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்த மீராவின் மேனியிலிருந்து நீர்த்துளிகள் மெல்ல கீழே இறங்கின. ஒரு மெல்லிய துண்டை மட்டும் தன் உடலோடு சுற்றி கொண்டு அவள் வெளியே வந்தபோது ஆதி ஏற்கனவே கண் விழித்திருந்தான். ஆதி அந்த ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தான். ஆதியின் முதுகு பக்கம் மட்டுமே மீராவுக்கு தெரிந்தது. அவனது விரல்களுக்கு இடையே இருந்த சிகரெட்டில் இருந்து வெளிவந்த புகை ஜன்னல் வழியாக வந்த சூரிய வெளிச்சத்தில் ஒரு மர்மமான மேகத்தைப் போல சுழன்றது. அவன் எதை பற்றியோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். மீரா மெதுவாக பெரிய நிலை கண்ணாடிக்கு முன்னால் வந்து நின்றாள். ஈரமான தனது கூந்தலை துண்டால் துடைக்கத் தொடங்கியவள் கண்ணாடியில் தெரிந்த அந்த பிம்பத்தைக் கண்டு சட்டென்று உறைந்து போனாள். ஆதி அவளுக்கு பின்னால் மிக நெருக்கமாக வந்து நின்றிருந்தான். அவனது இருண்ட நிழல் கண்ணாடியில் அவளை சூழ்ந்து கொண்டது. மீரா பயத்தில் லேசாக நடுங்கினாள். ஆதி மெல்ல தனது கரத்தை நீட்டி மீராவின் மென்மையான தோலை தொட்டான். அவனது விரல்கள் நேற்று பெல்ட்டால் அடிவாங்கிய அந்த தழும்பின் மேல் பட்டதும் மீரா கண்களை மூடி வலியால் முனகினாள். ஆதியின் குரலில் ஒரு விதமான வருத்தமும் நடுக்கமும் குடிகொண்டது. மீரா, என்னாச்சு? வலிக்குதா? மீரா, சாரிடி. நான் உன்னை இந்த அளவுக்கு அடிச்சிருக்கூடாதுல்ல.
கோவத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரியல. மீரா, சாரி என்று கூறிய ஆதி மெதுவாக அவளது தோளில் இருந்த துண்டை விலக்கினான். மீராவின் வெண்மையான முதுகில் அந்த பெல்ட்டின் தழும்புகள் சிவப்பு கோடுகளாய் ஒட்டி கொண்டிருந்தன. அந்த கோலத்தை பார்த்ததும் ஆதியின் நெஞ்சு ஒரு நொடி விம்மி தணிந்தது. அவன் தன் விரல்களால் அந்த தழும்பை வருடி பார்த்தான். அவனது குளிர்ச்சியான விரல்கள் பட்டதும் மீராவுக்கு அந்த எரிச்சல் குறைந்து ஒரு விதமான இதம் பரவியது. ஆதி மெல்ல குனிந்து அவளது முதுகில் இருந்த ஒவ்வொரு தழும்பின் மேலும் தனது இதழ்களை பதித்தான். அவன் அவளது முதுகிலிருந்து தொடங்கி இடையின் வளைவுகள், கைகள், கழுத்து என அவள் உடல் முழுவதும் ஆழமான முத்தங்களை பொழிந்தான். ஆதியின் ஒவ்வொரு முத்தமும் அவளது ரணங்களுக்கு மருந்து போடுவது போல இருந்தது. மீரா அவன் பிடியில் தன்னை ஒட்டுமொத்தமாக இழந்து ஒரு விதமான நிம்மதியோடு அவனது அணைப்பில் சாய்ந்தாள். ஆதி மெதுவாக மீராவின் முகத்தை தனது கைகளுக்குள் ஏந்தி பிடித்தான். அவளது சிவந்த இதழ்களை பார்த்தவன் அவளுக்கு ஒரு ஆழமான முத்தம் கொடுக்க தனது முகத்தை அவள் அருகே நெருக்கினான். அவர்கள் இருவரின் இதழ்களும் உரசத் தொடங்கிய அந்த நொடி ஆதி சட்டென்று ஒரு மின்சாரம் தாக்கியவனைப் போல பின்வாங்கினான். அவனது முகம் ஒரு நொடியில் ஆக்ரோஷமாக மாறியது. அவன் மீராவிடமிருந்து சட்டென்று விலகி மீண்டும் அந்த ஜன்னல் பக்கம் நடந்து சென்றான். அங்கே நின்றவன் மீண்டும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். ஆதி வெறித்தனமாக அந்த புகையை ஊதிவிட்டு, முடியலடி, என்னால முடியல. உன் ஆசையா கிஸ் பண்ண வந்தா கூட அப்போ மூஞ்சி தாண்டி முன்னாடி வந்து நிக்குது என்று ஆதி கத்திக்கொண்டிருக்க மீரா அதிர்ச்சியில் அப்படியே சிலையாக நின்றாள். ஆதி தரையில் கிடந்த தனது சட்டையை சட்டென்று எடுத்து போட்டுக்கொண்டு அவளை ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் அந்த அறையை விட்டு வெளியேறினான். அந்த அறைக்குள் மீண்டும் ஒரு நிசப்தம் சூழ்ந்தது. ஆதியின் அந்த பாசமும் அடுத்த நொடியே வந்த அந்த வெறுப்பும் மீராவை சிதைத்தன. அவள் கண்களில் நீர் வழிய ஒரு பாரமான இதயத்தோடு தனது உடைகளை மாற்றத் தொடங்கினாள். அந்த ரகசிய அறைக்குள் காதலும் பகையும் ஒரே நேரத்தில் தகித்துக் கொண்டிருந்தன. அறையை விட்டு வெளியேறிய ஆதி சுமார் 1 மணி நேரம் கழித்து மீண்டும் அந்த ரகசிய அறைக்குள் நுழைந்தான். இப்போது அவன் முழுமையான கோட் சூட் அணிந்து ஒரு கம்பீரமான அதிகாரத்தோடு இருந்தான். கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் கண்ணாடியின் முன் நின்றிருந்த மீராவிற்கு இதயம் வேகமாக அடித்து கொண்டது. அவன் எப்போது அசுரனாக மாறுவான், எப்போது காதலனாக மாறுவான் என்று கணிக்கவே முடியாமல் அவள் தவித்துக் கொண்டிருந்தாள். ஆதியின் கையில் ஒரு தட்டு இருந்தது. அதில் சூடான உணவு ஆவி பறக்க இருந்தது. அவன் மெதுவாக மீராவின் அருகே வந்து அவளது கையை பிடித்து மெத்தையில் அமர வைத்தான். ஆதி சிறிதளவு உணவை தன் கையில் எடுத்து மீராவின் இதழ்களுக்கு அருகே கொண்டு சென்றான். ஆதியின் கண்கள் இப்போது அமைதியாக இருந்தன. இந்தா மீரா, கொஞ்சம் சாப்பிடு. நேத்திருந்து நீ சரியாவே சாப்பிடல. இப்படி இருந்தா என்னடி ஆகும்? கொஞ்சம் சாப்பிடு என்று ஆதி மென்மையாக கூற மீரா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். ஒரு நிமிடம் அவள் கண்களுக்கு அவள் பழைய ஆதி தெரிந்து மறைந்தான். அவன் காட்டிய அந்த அக்கறையில் அவள் மௌனமாக சாப்பிடத் தொடங்கினாள். சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது மீரா ஆதியை பார்த்து, ஆதி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லடி, எனக்கு பசிக்கல என்று ஆதி வெறுமையாக கூற மீரா தயங்கியபடியே தட்டில் இருந்த உணவில் சிறிதளவு எடுத்து அவனுக்கும் ஊட்டிவிட்டாள். ஒரு சில நிமிடங்கள் அந்த அறையில் இருந்த கசப்பான உணர்வுகள் மறைந்து பழைய காதல் திரும்பி வந்தது போன்ற ஒரு மாயை நிலவியது. இருவரும் மாறி மாறி ஊட்டி விடுவதை பார்க்கும்போது நேற்று நடந்த இரத்த களரி ஒரு கனவோ என்று மீரா எண்ணினாள். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே மீரா பயத்துடன் மெதுவாக, ஆதி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடி?
ஒன்றும் இல்லை. என் அப்பா சாப்பிட்டாரா? அவரை மறுபடியும் எல்லாரும் அடிச்சாங்களா? அவர் எப்படி இருக்காரு ஆதி? அவர் சாப்பிட்டிருப்பாரா என்று அவள் கேட்ட கேள்விகள் ஆதிக்குள் உறங்கிக் கொண்டிருந்த அசுரனை தட்டி எழுப்பியது. அவனது கண்கள் சட்டென்று சிவந்தன. கையில் இருந்த தட்டை ஓங்கி தரையில் வீசினான். சில்வர் தட்டு சுவரில் மோதி பயங்கரமான சத்தத்துடன் கீழே விழுந்தது. ஆதி ஆவேசமாக கத்தத் தொடங்கினான். ஏண்டி, உங்க அப்பா சாப்பிட்றது இப்ப ரொம்ப முக்கியமோ? வேணா சொல்றி, அவனையும் மடியில உட்கார வச்சு நான் வேணா ஊட்டி விடவா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? உன்னை சாவடிச்சிருவேண்டி. ஏதோ பாவம்னு பார்த்தா ஓவரா பண்ற. மறுபடியும் உன் வேலையை காட்டுறியா என்று அவன் கத்த மீரா அதிர்ச்சியில் நடுங்கி போனாள். ஆதி, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? வேணாம் மீரா, என்னை சாகடிக்காதடி. என்னால முடியல, சத்தியமா என்னால முடியலடி. உன்னை லவ் பண்ணவும் முடியல, அதே சமயம் உன்னை வெறுக்கவும் முடியல. நடுவில் மாட்டிட்டு நான் செத்துட்டு இருக்கேன். என்னை இன்னும் சாவடிக்காதடி. இப்ப கூட எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உன் அப்பனுக்காக தான் நேற்று நைட்டு நீ என் கூட படுத்தியோன்னு தோணுது. உன் அப்பனை காப்பாத்ததான் மறுபடியும் இந்த உடம்ப எனக்கு கொடுத்தியோன்னு தோணுது. அப்படிதாண்டி தோணுது. உள்ளுக்குள்ள குடையுது எனக்கு. வேணாண்டி, என்னை நிம்மதியா இருக்க விடு என்று ஆதி கூற மீரா இதை கேட்டதும் நிலை குலைந்து போனாள். அவளது புனிதமான காதலை அவன் சந்தேகப்பட்ட விதம் அவளது இதயத்தை அறுத்தது. இங்க பாரு மீரா, என்னை மிருகமா மாத்தாத ப்ளீஸ் டி. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், உனக்காக தாண்டி சொல்றேன், புரிஞ்சுக்கோ மீரா என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினான். கதவு மீண்டும் பலமாக சாத்தப்பட்டது. மீரா அங்கே சிதறி கிடந்த உணவை பார்த்தபடி அப்படியே உறைந்து போனாள். ஆதியின் ஒவ்வொரு வார்த்தையும் அவளை அணு அணுவாக சிதைத்து கொண்டிருந்தன. ஒரு பக்கம் அவன் காட்டும் அதீத அன்பு, மறுபக்கம் அவன் வெறுப்பின் உச்சம். இந்த இரண்டுக்கும் நடுவில் தன் வாழ்க்கை என்னவாக போகிறது என்று தெரியாமல் அவள் பாரமான இதயத்தோடு விம்மி அழுதாள். அவள் மெத்தையில் அப்படியே சாய்ந்து தலையில் கை வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அந்த ரகசிய அறையின் சுவர்கள் அவளது துயரத்தை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தன. அப்போது திடீரென்று அந்த அறையின் கதவு மீண்டும் மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. மீரா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். மீண்டும் ஆதிதான் வருகிறானோ, இன்னும் என்ன சொல்லப் போகிறான் என்ற பயத்தில் அவள் தன் ஆடைகளை சரி செய்து கொண்டு கண்களை துளைத்தபடி வாசலை பார்த்தாள். உள்ளே நுழைந்தது ஆதி இல்லை, லக்ஷ்மி மற்றும் ரம்யா. இருவரும் பதற்றத்தோடு உள்ளே நுழைந்தனர். அவர்களை கண்டதும் மீராவிற்குள் இருந்த அணை உடைந்தது. அவள் ஓடிப்போய் லக்ஷ்மியை இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டு கதறி அழுதாள். ஐயோ மீரா, என்னாச்சு மீரா? சரி அழுகாத. ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆதி என்னை ஏன் இப்படி பண்றாரு? என்னை நம்பவே மாட்டாரா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி என்று அவள் அழுது கொண்டு கூற, லக்ஷ்மி மீராவின் தலையை தடவி கொடுத்து, அழாத மீரா, அதான் நாங்க இருக்கோம்ல, எல்லாம் சரியாயிரும், மனசு தேத்திக்கோ என்று லக்ஷ்மி கூற, மீரா லக்ஷ்மியின் மார்பில் முகம் புதைத்து தேம்பினாள். ரம்யா அறையை சுற்றி பார்த்தாள். அங்கே சிதறி கிடந்த தட்டு, உடைந்த ஜாடி, கிழிக்கப்பட்ட புகைப்படங்கள் என ஒவ்வொன்றும் நேற்று நடந்த போர்க்களத்தை சாட்சி சொன்னன. மீரா அழுகையை நிறுத்திவிட்டு, ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீங்க வரத ஆதி பார்த்தாரா என்று மீரா பயந்தபடி கேட்க, ரம்யா வருத்தத்துடன், ஏ மீரா, பயப்படாத, ஆதி சார் தான்
என்னையும் ஆண்டியையும் இங்க அனுப்பி வச்சாரு. ஏ ரம்யா, என்ன சொல்ற? உங்கள எதுக்கு இங்க வர சொன்னாரு? மீரா, ஆதி சார் கீழே வந்து என்னையும் லக்ஷ்மி ஆண்டியும் பார்த்தாரு. உனக்கு ஏதோ அடிபட்டிருக்கு, சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்கன்னு 2 பேரையும் அனுப்பி வச்சாரு. என்னதான் சாருக்கு உன் மேல கோவம் இருந்தாலும் உன் மேல இருக்கிற அந்த அக்கறை மட்டும் அவருக்கு குறையவே இல்லை. என்று ரம்யா கூற, லக்ஷ்மி மெதுவாக மீராவை பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர வைத்தார். காயங்களுக்கு மருந்து போடுவதற்காக அவள் முந்தானையை கொஞ்சம் விலக்க முயன்றபோது அங்கிருந்த காட்சியைக் கண்டு இருவரும் அதிர்ச்சியில் வாயடைத்து போயினர். மீராவின் அந்த மென்மையான வெள்ளை நிற மேனி முழுவதும் கொடூரமான தழும்புகள் நிறைந்திருந்தன. பெல்ட்டினால் விழுந்த அந்த சிவந்த வரிகள் சில இடங்களில் இரத்த கசிவோடும் சில இடங்களில் நீல நிறமாகவும் மாறியிருந்தன. அதைவிட கொடுமை, நேற்றிரவு ஆதியும் மீராவும் காதலால் இணைந்த போது ஆதியின் அந்த தீவிரமான பிடியால் ஏற்பட்ட காயங்களும் அவளது கழுத்திலும் தோளிலும் இருந்த அந்த லவ் மார்க்ஸ் அடையாளங்களும் அங்கே தெரிந்தன. ஒரு பக்கம் வன்முறையின் வடு, இன்னொரு பக்கம் வெறித்தனமான காதலின் அடையாளம். இரண்டும் சேர்ந்து மீரா அனுபவித்த நரகத்தை சொல்லாமல் சொன்னன. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.